இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பட்டாசு வெடித்து தன்னை வரவேற்ற தாவேகா தொண்டர்களை ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கடிந்து கொண்டுள்ளார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த். மாவட்டந்தோறும் தாவேகா சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகள் நடந்து வரும் நிலையில் பட்டாசுகளை கொளுத்தி பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்த தொண்டர்களுக்கு ஷாக் கொடுத்துள்ளார் ஆனந்த். சென்னை அம்பத்தூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தாவேகாவின் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த என் ஆனந்தை தாவேகா தொண்டர்கள் பட்டாசு வெடித்து வரவேற்றனர். ஆனால் அவர்கள் பட்டாசு வெடித்ததை ஏற்றுக்கொள்ளாத ஆனந்த், ஏன் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் பட்டாசு வெடித்தீர்கள் என நிர்வாகிகளை கடிந்து கொண்டார். ஒரு புனிதமான ஒரு விஷயம், ஒரு சிலர் தெரியாம அத்துடன் மேடையில் பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு தாவேகா எப்போதும் துணை நிற்கும் என்றும் முன்னதாக சென்னையில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று நோன்பை திறந்திருந்தார் தாவேகா தலைவர் விஜய். அந்த நிகழ்ச்சியில் கட்சியின் பெயர், பேனர், கொடி என்று எதுவும் இடம்பெறாமல் எந்தவித ஆடம்பர வரவேற்பும் இல்லாமல் வழக்கமான இஸ்லாமிய நிகழ்வாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து மாவட்டந்தோறும் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை நடத்தி நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும் என கட்சி தலைமை உத்தரவிட்ட நிலையில் நிர்வாகிகளும் அதனை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் அம்பத்தூரில் இஃப்தார் நிகழ்ச்சியில் தன்னை வரவேற்க பட்டாசு வெடித்ததற்கு வருத்தம் தெரிவித்துள்ளார் ஆனந்த்.